அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தீவிர எச்சரிக்கை நிலையில் வெப்பநிலை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அஸ்வேசும முதியோர் கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னரே அறிந்திருந்த பிள்ளையான். கொழும்பு கால்கிசை காங்கேசன்துறை இடையிலான தொடருந்து சேவைகள் ஆரம்பம். தாய் தந்தைக்கு உதவ சென்ற மகளுக்கு நேர்ந்த துயரம். கிளிநொச்சி நடத்துனருக்கு காலவரையறையற்ற பணித்தடை காரணம் இதுதான். பொது அவசரகால நிலை மேலும் நீட்டிப்பு. அமெரிக்காவிற்கு எதிராக இலங்கையில் கையெழுத்து போராட்டம். பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு வெளியானது சுற்றறிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12:13 மணிக்கு பல பகுதிகளில் சூரியன் நேருச்சியில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சூரியனின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் 5ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை இலங்கை நிலப்பரப்பிற்கு நேரே சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் மக்கள் சோர்வை உணரக்கூடும். அதே சமயம் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பதால் வெப்ப தசை பிடிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே நிலவும் உயர் வெப்பநிலை காரணமாக மக்கள் நாள் முழுவதும் நீரேற்றத்துடன் இருக்கவும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலில் இருக்கவும், அடிக்கடி ஓய்வெடுக்கவும், இலகுவான வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியவும், கடினமான வெளிப்புற செயல்பாடுகள் மற்றும் கடுமையான உடல் உழைப்பை குறைக்கவும், அத்துடன் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் பிராந்திய மோதல்கள் தணியாமல் தொடர்ந்து அதிகரித்தால் நாட்டின் எரிசக்தி சந்தையில் எரிபொருள் விலைகளை உயர்த்த வேண்டியிருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அரசியல் ஸ்திரமின்மை இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய கடுமையான தாக்கம் குறித்து கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிபிசி மற்றும் மொத்த முனையங்களின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நிதிகுமாரே தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆண்டுதோறும் 4.5 முதல் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவிடப்படுகின்றது. பிராந்திய அமைதியின்மையால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் எரிபொருள் இறக்குமதிக்கான இந்த செலவு 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரிக்கக்கூடும் என்று கூட்டுத்தாபனம் கணித்துள்ளது. இறக்குமதி செலவுகள் கடுமையாக அதிகரித்தால் நுகர்வோர் விலைகளை மறுபரிசீலனை செய்வதை அரசாங்கம் தவிர்க்க முடியாதென்று நெதிகுமார தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் உள்ளூர் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையை பேணுவது வரும் காலத்தில் ஒரு பெரும் சவாலாக அமையும் என்று மேலும் வலியுறுத்தப்படுகின்றது. அஸ்வேசும உதவித்தொகை பெறும் குடும்பங்களை சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கான மாதாந்த உதவித்தொகை குறித்து தேசிய முதியோர் செயலகம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவுகளை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என தேசிய முதியோர் செயலகத்தின் இயக்குனர் சதுரமிகுடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பயனாளிகள் இந்த நிதியை தங்களின் உள்ளூர் தபால் நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொடுப்பனவு பெறும் முதியவர்களுக்காக இன்று முதல் ஏப்ரல் 11 வரை பணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2026 முதல் பயனாளிகளுக்கான அனைத்து உதவித்தொகைகளும் வங்கிக் கணக்குகள் மூலமாக மட்டுமே வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த பிள்ளையான் என்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான தகவல் வெளியாகியுள்ளதாக
பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது ஒரு தனித்த சம்பவம் அல்ல, அது 2017ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சதித்திட்டம் என்பது தற்போது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சஹ்ரான் சாஹிமுக்கு மேலிருந்து அவரை இயக்கிய ஒரு நபர் மற்றும் குழு குறித்த ஆதாரங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வவுணதீவு காவல்துறை உத்தியோகத்தர்கள் படுகொலை தொடர்பான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதி மற்றும் அதற்கு உதவி அளித்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்திருந்த வடக்கு தொடருந்து மார்க்கம் புனரமைக்கப்பட்டு கொழும்பு கல்கிசை காங்கேசன்துறை இடையிலான தொடருந்து சேவைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புனரமைப்பு பணிகளுக்காக தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் திகதி முதல் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் கொழும்பு யாழ்ப்பாணத்திற்கு இடையிலான தொடருந்துகள் குறைந்த வேகத்துடனேயே பயணித்தன. சேதமடைந்துள்ள பகுதிகளை முழுமையாக புனரமைப்பதற்கான வடக்கு தொடருந்து சேவைகள் மீண்டும் கடந்த ஜனவரி 19ஆம் திகதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்திய அரசின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பங்களிப்பில் இந்த மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த கொழும்பு கல்கிசை காங்கேசன்துறை இடையிலான தொடருந்து சேவைகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இன்று காலை 5:15க்கு கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கியும் பிற்பகல் 1:05க்கு காங்கேசன்துறையிலிருந்து கல்கிசை நோக்கியும் பயணிக்கும் தொடருந்துகளில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கும் தற்போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழையில் நனைந்து கொண்டிருந்த தாய் தந்தைக்கு உதவ சென்ற மகள் மின்னல் தாக்கி உயிரிழந்த துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மொனராகல வெள்ளவாய ஹந்தபானகல ஹென்மத்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த துயரமான சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீட்டிற்கு அருகிலுள்ள விவசாய நிலத்தில் தாய் மற்றும் தந்தை வேலை செய்து கொண்டிருந்தனர். இதன்போது பெய்த கடும் மழை காரணமாக அவர்களுக்கு குடை ஒன்றை கொடுப்பதற்காக சென்ற போதே இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை சாரதியுடன் பாரதூரமான முறையில் முரண்பட்டு தனியார் பேருந்து நடத்துனர் காலவரையறையற்ற பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த நடத்துனர் இலங்கை போக்குவரத்து சபை சாரதியுடன் முரண்படும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. துரிதமாக செயற்பட்டு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை காணொளியை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை ஆரம்பித்தது. விசாரணையில் நடத்துனரின் ஒழுங்கீனமான செயற்பாடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய நடத்துனருக்கு காலவரையறையற்ற பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் அவர் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினூடாக வழி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு பேருந்திலும் பணியாற்றுவதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பேருந்தின் வழி அனுமதி பத்திரமானது 2 தினங்களுக்கு செல்லுபடியற்றதாகும் வகையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரிடையே ஏற்படும் இவ்வாறான ஒழுக்க மீறல்கள், வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் செயற்பாடுகள், மேலதிக கட்டணம் அறவிடப்படுதல் அல்லது பயணிகள் வேறு ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொண்டால் எதுவித தயக்கமுமின்றி தகுந்த ஆதாரங்களுடன் பயண சீட்டு ஒளிப்படங்கள் அல்லது காணொளிகளினை 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு பொதுமக்கள் உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமுலில் உள்ள அவசரகால சட்டத்தை மேலும் நீடிக்கும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 137 வாக்குகளும் எதிராக 27 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 110 மேலதிக வாக்குகள் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தின் நீட்டிப்பு தொடர்பான இந்த தீர்மானம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் தேவையை முன்னிட்டு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது. இதேவேளை எதிர்க்கட்சிகள் சிலர் இந்த நீடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவசரகால சட்டத்தின் தொடர்ச்சி பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவினால் கியூபா மீது விதிக்கப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார தடையை நீக்க கோரி இலங்கை முழுவதும் கையெழுத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக இன்று வவுனியா இலப்பையடியில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தை கியூபாவை பாதுகாப்போம் என்ற இயக்கமும் சமூக வெகுஜன அமைப்பும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றன. இதன்போது துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் பலர் இதில் கலந்து கொண்டு கையெழுத்து போட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் விழாக்கள் மற்றும் நினைவு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யும் போது செலவுகளை குறைக்குமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. முந்தைய வழிகாட்டுதல்கள் இருந்த போதிலும் சில பாடசாலைகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிகமாக செலவு செய்து பெற்றோர்களுக்கு தேவையற்ற நிதி சுமையை ஏற்படுத்துவதாக அந்த சுற்றறிக்கை குறிப்பிடுகின்றது. எதிர்கால நிகழ்வுகள் குறைந்தபட்ச செலவில் எளிமையான முறையில் நடத்தப்பட வேண்டும். பெற்றோர்கள் கூடுதல் செலவுகளை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் பாடசாலை நிதி மேலாண்மை குறித்த சுற்றறிக்கை 54/2023 மற்றும் பிற தொடர்புடைய நிதி விதிமுறைகளை பாடசாலை நிர்வாகங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.